ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, ராஜஸ்தான்ல வந்து 13 வயசு குழந்தைய 32 பேர் ரேப் பண்ணி கொண்டிருக்கானுங்க. அந்த பொண்ணு இறந்துருச்சா என்னன்னு தெரியல. பட் அது அந்த அந்த பொண்ணு தான் உயிரோட, அந்த பொண்ணை தான் மீட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. எடுத்துட்டு வந்து ஆனா இப்போ சோசியல் மீடியால என்னன்னா அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஸ்கூல் விட்டு வரும்போது ரிக்ஷாக்காரன் ஒரு ஹோட்டல்ல வித்து, அந்த ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு போய், அந்த ஹோட்டல்ல இருந்து இன்னொரு ஹோட்டலுக்கு போய், இந்த 3 ஹோட்டல்லையுமே ஒர்க் பண்ற 32 பேரு அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்கானுங்க. அந்த பொண்ணு எவ்வளவு வழியில துடிச்சிருக்கும். அந்த பொண்ணு சொல்லும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் இதுவரை வந்து இந்த மாதிரி வீடியோ எதுவுமே போட்டதில்லை. என்னோட இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே என்னோட ஐடியில பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து சுடிதாருக்கான கலெக்ஷன், இன்னொன்று வந்து டாய்ஸ் கலெக்ஷன், இது மாதிரி தான் இருக்கும். இது ஏன் இப்போ போடுறேன்னா, நான் ஒரு பொம்பளை பிள்ளையோட அம்மா. என் பொண்ணு வெளியில போயிட்டு வரும்போது சேஃப்டியா போயிட்டு வருமா, அவளுக்கு ஏதாவது நடந்துருமா, போயிட்டு வந்துருவாளா, அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஓடிட்டே இருக்கு. இவ்வளவு நாள் நிறைய இது ஏன் இப்ப பேசணும் அப்படின்னு இருக்கு. இவ்வளவு நாள் வந்து நிறைய நடந்திருக்கு, நிறைய நிறைய எண்ண முடியாத அளவுக்கு நிறைய ரேப் நடந்திருக்கு. பட் இது இப்போ என்னன்னா, சொல்லுவாங்க பாத்தீங்களா, பசங்களை பெத்த அம்மாக்களுக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் பத்தி தெரியாது. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை கையில வச்சிருந்தாலும் அவங்க அந்த குழந்தைய பெத்த அம்மாவுக்கு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. 100% ட்ரூ. நான் ஒரு அம்மாவை ஆனதுக்கு அப்புறம் தான் அதோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியுது. என் குழந்தை இவ்வளவு நாள் என் கைக்குள்ள இருந்துட்டா, அதனால எனக்கு அதை பத்தி எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை. எங்க போனாலும் வந்தாலும் நம்ம கைக்குள்ளதான் இருக்கா, நமக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து எந்த ஒரு இம்பாக்டும் எனக்கு ஆகல. ஆனா இப்ப என் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போறா, போயிட்டு வரா. ஐயோ, போய் பத்திரமா வந்துருவாளா, வீட்டுக்கு வந்துருவாளா, யாரும் அவளை எதுவும் அடிச்சிட மாட்டாங்களா, எதுவும் பண்ணிட மாட்டாங்களே, சேஃப்டியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாளா, நம்ம போகணுமே அந்த இடத்துல, நம்ம அவ வெளியில வரதுக்கு முன்னாடி நம்ம அங்க போய் நின்றணும். எவ்வளவு ஓடிட்டு இருக்கு தெரியுமா இந்த மாதிரி நியூஸ் வர்றதுனால. இனிமே குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் வேண்டவே வேண்டாம். எந்த ஒரு பொம்பளை பிள்ளையும் சரி பையனுக்கும் சரி குட் டச் பேட் டச் சொல்லியே கொடுக்காதீங்க. முக்கியமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லியே கொடுக்காதீங்க. டோன்ட் டச். இனிமேல் எந்த அப்பா அம்மாவை தவிர யாரு உன் குழந்தைய தொட்டாலும் டோன்ட் டச். எல்லாருமே அதான் சொல்லி கொடுக்கணும். உங்க குழந்தைய ஒரு பொண்ணை வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ போய் தொடும்போது டோன்ட் டச். டச் பண்ணாம பேசுங்க. எதுக்கு டச் பண்ணி பேசுறீங்க? ஒரு குழந்தையும் சரி ஒரு பெரியவங்களையும் சரி எதுக்கு டச் பண்ணி பேசுறீங்க? நீ அந்த குழந்தைக்கு அம்மாவா அப்பாவா வளர்த்திருக்கியா? எதுக்கு அந்த குழந்தைய நீ டச் பண்ணி பேசுற? அந்த அளவுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். இதுவே ஒரு பையனை இப்ப உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சும்மா யதார்த்தமா சும்மா ஒரு சிம்பிளா அந்த இதுல வந்து ஒரு வேர்டு சொன்னாவே அதுங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுங்க. அந்த அளவுக்கு மெமரி பவரும் சரி அதுகளுக்கு வந்து அதை